ஒரு நிகழ்ச்சின்னா எங்கே போகிறோம், எந்த மாவட்டம், அங்கே என்ன பேசணும், எந்த டைமில் இது பண்ணோம், திருப்பி மறுபடியும் 12 to 3 தான் கேட்டுக்கிறாங்க போல். இவங்களுக்கு இந்த ராகு காலம் யமகண்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் அந்த வைக்கிற டைம்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்குது. அந்த 12 to 3 எதுக்கு திருப்பி திருப்பி வெயிலில் போய், இப்போ இவர் வந்தவரெலாம் அந்த வண்டி ஏசியில் இருக்க போகிறாரு. அது வேலூர் இருந்தாலும் வெயிலூர் இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. மேலே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் நிற்க போகிறாரு, இல்லை 25 நிமிஷம், அவ்வளோதான். 25 நிமிஷம் வெயிலில் நிற்க போகிறாரு. ஆனால் அவங்களோட நிலைமை இப்போ பந்தல் போட்டிருக்கிறாங்க, ரைட், அது வரலாம் சந்தோஷம். இது வழக்கமாக என்னன்னா அப்படி ட்ரோனை பறக்க விடணும். மேலே ட்ரோனை பறக்க விட்டு வைட் ஆங்கிள் அப்படியே காட்டணும். இந்த 360 டிகிரியில் அப்படி காட்டினோன்னா பெரிய மாசு பார்த்தியா, எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தியா, எம்மா அப்படின்னு அதை வைப்பு பண்ணி சாங் ஆக்கி அதில் அப்போ சவுண்டெல்லாம் ஸ்பீக்கர் வைக்க தெரியுது, ஆனால் பந்தல் போட தெரில. ஏன் ஸ்பீக்கர் வைக்கிறீங்க? ஏன்னா அந்த வைப்பு அப்போ தான் ஸ்பீக்கர் வச்சு பாட்டு டும்மு டுப்பு டிஜே போட்டால் தான் வைப் ஆகுங்க. இப்போ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டோ பார்லேயே 2 விதமாக இருக்கும். சிந்தனையாளர்கள் இல்லை கெஃபே கூட எடுத்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். சிந்தனையாளர் இல்லை எழுத்தாளர் இல்லை வந்து ஒரு வியாபாரம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அவங்களும் போய் காஃபியெல்லாம் குடிப்பாங்க, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இருக்கான்வாங்க, ஒரு லேப்டாப் வச்சு அமைதியாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களும் காஃபி குடிப்பாங்க, இல்லை ஒரு ரெஸ்டோ பாரில் உட்காந்துருப்பாங்க. இதே 18, 21 வயசு போது உள்ளே வரும்போது வா ப்ரோ ஆன் தி ராக்ஸ் அப்படின்பா. அது ஆன் தி ராக்ஸ்ன்னு அத்தை சொல்கிறானா, இல்லை டான்ஸ் ஆட போகிறானா, இல்லை என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. அது வந்து பக்கத்துலேயே பேச முடியாது, காதுகிட்ட போய்ட்டு ஊன்னு தான் பேசணும், அந்த மாதிரி. அப்போது இவங்களோட அந்த மனநிலை என்பது பேச்சு குறைவாகவும் சேட்டை அதிகமாகவும் இருக்கணும். அது வந்து அதுதான் விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ அதில் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறாங்க போலீஸ், பந்தல்லாம் போடுங்க அப்படின்பது. இப்போது எனக்கு என்ன சந்தேகம்னா, பந்தல் போட்டால் ஆர்வத்தில் ஏறி பந்தல் மேலே வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? அதை யோசிக்கணும். இந்த முறை ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறாங்க. எஸ்பி ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, அதிலலாம் மாற்று. தாவேக்க கவனமாக இருக்கிறாங்க, தாவேக்க கவனமாக இருக்கிறாங்க, ரைட்டு. அது இப்போ தொண்டர்கிட்ட சொல்லணும்.